மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன் கொஞ்ச நாளைக்கு. கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியுமே, பிறகு நான் என்ன அவருக்கு புதுசா சொல்ல போகிறேன், அவருக்கு தெரியாத. ஆகவே நான் ஜெபித்து என்ன பயன் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்குன்னு சித்தம் இருக்குது, அதன்படிதான் செய்ய போகிறார், நான் கேட்கிறபடியா செய்ய போகிறார், ஆகவே நான் ஏன் ஜெபிக்கணும். இன்னொரு கேள்வி, அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும், செய்யக்கூடிய வல்லமையும் இருக்குது, அவர் செஞ்சுட்டு போறார், நான் கேட்கணும் ஏன் அவர் காத்திருக்கணும் என்று கேட்கிறார்கள். அதற்கெல்லாம் பதிலளித்து நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சில வாரங்கள் போதித்தேன். இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறேன். விசுவாசம் ஜெபத்திலே எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். தேவனிடத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே விசுவாசம் தான் மிகவும் முக்கியமான காரியம். ஆகவேதான் விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக நாம் போதிக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம், எதை தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசம், ஜெபிக்க வேண்டும் என்றால் விசுவாசம், அன்றாட வாழ்க்கையில் விசுவாசம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே விசுவாசம் தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில பணம் போல, பணம் தான் பேசுது. உலக பிரகாரமான வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் காசு கொடுக்க வேண்டியதா இருக்குது. பஸ்ல ஏறினா காசு, பெட்ரோல் போடணும்னா காசு, மளிகை கடைக்கு போனா காசு, எல்லாத்துக்கும் காசு எடுத்து நீட்டிட்டே இருக்கணும். காசை கொடுத்தாதான் ஒன்றை பெற முடியும், கொடுத்துதான் வாங்க முடியும். போய் கை நீட்டி எங்கேயும் வாங்கிட்டு வந்துட முடியாது. அழுது ஒரு கடையா நின்று அங்க இருந்து சாப்பிட்டு வந்துட முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. போய் இதை கொடுத்தாதான் அதை என்னது நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார்கள். பணத்தை கொடுத்த உடனே தான் அதை கொடுக்கறாங்க. மணி இஸ் த கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம இதை கொடுக்கிறோம், ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம், என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசம் இந்த கரன்சி நோட்டு மாதிரி. இதை கொடுத்துதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை கொண்டுதான் எல்லாவற்றையும் அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக எப்படி விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை ஜெபத்திலே பயன்படுத்துவது, என்ன விதமான வார்த்தைகளை நாம் ஜெபத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து குறிப்பாக இங்கே சொல்லி வருகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும்? கிறிஸ்தவர்கள் இதை நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுகிறது தான் ஜெபம் என்று அநேகருடைய எண்ணமா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜெபம் எப்படி இருக்குது, நம்முடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு வந்துட வேண்டியது. அவர்கிட்ட அழுதுட்டு வந்துட்டா பிறகு அவரு பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எப்படி வந்ததுன்னு தெரியல. காலாகாலமாக இதை ஜனங்கள் நம்பி வருகிறார்கள். அழுதுட்டு வந்துட்டா போதும், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி. நீங்க அழுகிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய பிரச்சனைகள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுறதுக்கு முன்னாலே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய, அதாவது உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவ வல்லமையானது நமக்கு அருளி இருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தோம். அது எப்படி அருளி இருக்கிறதாம்? அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். எல்லாவற்றையும் தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாராம்? கர்த்தருடைய வார்த்தையிலே அதை வைத்து விட்டார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில வைத்து விட்டபடினாலே அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படியாக அதற்கேற்ற வல்லமையும் அதிலே வைத்து அனுப்புறாரு. ஆகவேதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வார்த்தை நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு என்ன விசுவாசம் தேவையோ, எவ்வளவு பெரிய விசுவாசம் தேவையோ, எப்பேற்பட்ட மலையை பெயர்க்கணுமோ, எப்பேற்பட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ளுமோ, அதையெல்லாம் மேற்கொள்ளும்படியாக, அதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக, எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கும்படியாக நமக்கு தேவையான அவ்வளவு விசுவாசமும் அந்த வார்த்தையில இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு விசுவாசம் இல்லைங்க. விசுவாசம் இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு. சரி, விசுவாசம் எங்க இருக்கிறது? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையில உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சந்தித்து அவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் தேவையோ அவ்வளவு விசுவாசத்தையும் வசனத்துல வைத்திருக்கிறார் கர்த்தர். எவ்வளவு பெரிய விசுவாசம் உங்களுக்கு தேவையா இருந்தாலும் சரி, அவ்வளவு விசுவாசத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? தம்முடைய
வார்த்தையில வைத்து விட்டார். அப்ப வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து பேச வேண்டும். இதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து சொல்லும் போது அது நம்முடைய காதுகளுக்குள்ளாக சென்று நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. எங்கிருந்து வருது விசுவாசம்? இந்த வார்த்தையிலிருந்து வருது. வார்த்தையிலிருந்து எப்படி வர முடியும் விசுவாசம்? வார்த்தைக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ள தெய்வீக வல்லமை ஒன்று இருக்கிறது. விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு காரியத்தை அந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த வார்த்தையை பேசுகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி தேவன் விலக்கி இருக்கிறார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார், என்னை நோய்கள் எல்லாம் குணமாக்குகிற தேவன் அவர். இப்படி எல்லாம் நம்ம வாயை திறந்து சொல்லும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நிறைவேற்றி தருவதற்கான சக்தி அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. ஆகவேதான் விசுவாசமே இல்லாத இருக்கும் போது கூட அந்த வார்த்தை எடுத்து என்ன பண்ண வேணும்? பேச வேணும். ஏன்னா அப்பதான் விசுவாசம் வர முடியும். பேசி பேசி உள்ள விசுவாசம் வருது. உள்ள விசுவாசம் வந்த உடனே விசுவாசத்தை அவிழ்த்து விடுவது எப்படி? அதுக்கும் பேச வேணும். அப்ப பேசி உள்ள போது விசுவாசம், உள்ள போன விசுவாசத்தை காரியங்களை நடப்பிக்கும்படியாக, பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் அனுப்ப வேண்டும் என்றால் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்கினார் இருக்குது. அப்ப நமக்கு காரியம் நடக்க வேண்டும்னா என்ன பண்ண வேணும்? நாம என்ன பண்ண வேணும்? வார்த்தையை அனுப்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு எதுக்கு அனுப்பிச்சாரு? நமக்கு எதுக்கு அனுப்பிச்சாருன்னா நம்முடைய உள்ளத்துல விசுவாசத்தை பிறப்பிக்க முடிய அனுப்பிச்சாரு. சரி, பிறப்பித்திருச்சது, விசுவாசம் உள்ளத்துல வந்துருச்சு. இப்ப நாம் சுகத்தை கொடுக்கும்படியாக, செழிப்பை கொண்டு வரும்படியாக, விடுதலையை கொண்டு வரும்படியாக, சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, நாம் என்னத்தை விரும்புகிறோமோ அவைகளை கொண்டு வரும்படியாக இந்த வார்த்தை அனுப்ப வேண்டும். இருக்கீங்களா? என்னங்க கடவுள்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் வார்த்தையை அனுப்பிச்சு நம்ம சொஸ்தமாக்கினார் இருக்குது, நீங்க வேற வார்த்தையை அனுப்ப போறீங்களா? நான் சொல்றேன், நான் கடவுள் நினைக்கல, நான் கடவுளை போல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? நீங்க எல்லாம் கடவுள் நான் சொல்லல, நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். அப்ப அவர் வார்த்தை அனுப்புகிறார், சொஸ்தமாக்குகிறார், வார்த்தை அனுப்புகிறார், விடுதலை கொடுக்கிறார். என்னவெல்லாம் கொடுக்கணுமோ அதை வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்னவெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் எப்படி நாம் அடைய முடியும்? வார்த்தையை நாம் நம்மிலிருந்து அனுப்ப வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து அது புறப்பட்டு செல்ல வேண்டும். விசுவாசத்தை நாம் ரிலீஸ் பண்ண வேண்டும் வார்த்தையின் மூலமாக. இருக்கீங்களா? ரிலீஸ் பண்ணும்போது அது என்ன செய்ய அனுப்பப்பட்டதோ அதை செய்யாம திரும்பி வரவே வராது. அதை அப்படியே நடத்தி காண்பிக்க கூடியதா இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, என்னங்க யூஆர் ஆக்டிங் லைக் காட், கடவுள் நினைச்சுக்கிட்டு அவர் மாதிரி நடந்துக்க பாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வசனத்தை சொல்றோம். அதனால நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிற தேவன் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு வியாதி இல்லை, எனக்கு சுகம்தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்று தேவன். ஆகவே நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான். என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். ஆகவே எனக்கு தரித்திரம் அல்ல, எனக்கு குறைவல்ல, எனக்கு தாழ்ச்சி அல்ல, எனக்கு நிறைவுதான் என்று நான் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன கடவுள் நினைக்கிறீங்களா? கடவுள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுனால. நான் கேட்கிறேன், ஆமா நான் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறேன், கடவுளை போல இருக்கிறேன்னு நினைச்சு கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறேன். சிலர்லாம் தங்களுடைய அவிசுவாசத்தை பேசுகிறார்களே, பிசாசு சொல்லி கொடுத்ததை பேசுகிறார்களே. ஐயோ போச்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல, பாக்கெட்டு காலி, எல்லாம் காலி, நாளைக்கு என்ன பண்ணுவனோ, நான் என்ன செய்வனோ, என்ன ஆகுமோ என்று பேசுகிறார்களே. இது பிசாசு கொடுத்த போதனை அல்லவா? இதை பேசுகிறதுனால அவர்கள் யாரை போல இருக்க பாக்குறாங்க? ஹலோ, ஜாக்கிரதையா இருக்க வேணும். என்னன்னு, நான் பிசாசை போல இருக்க விரும்பவில்லை, கடவுளை போல இருக்க விரும்புகிறேன். கடவுள் என்னை தம்முடைய சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறார். இருளின் மத்தியில தேவன் நின்னார். இருள், எங்கும் இருள், பூமியின் மேல் தண்ணீர் அப்படியே மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துல இருள், ஒழுங்கின்மையும் வெறுமையும். இருள் இருள்னு அழுதுகிட்டே இருந்தாரா கர்த்தரு? கிடையாது. ஐயோ இந்த இருள் எப்படி போக போகுது, இருக்கிற இருளை பார்த்தா இது என்னைக்கே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இருள் மத்தியில வெளிச்சத்தை பேசுகிறார். என்ன விரும்புகிறாரோ அதை அவர் உண்டாக்க முடியும் என்று அறிந்திருக்கிறார். நாம் பேசினா அது நடக்கும் அவருக்கு தெரியுது. ஆகவே பேசுகிறார், வார்த்தையை சொல்லுகிறார், அந்த வார்த்தையின்படி ஆகும் என்று அவர் அறிந்திருக்கிறார். இருக்கீங்களா? தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க இந்த காரியங்களை. ஏன்னா நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும்? ஜெபம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன? ஜெபத்துல நம்முடைய கண்ணீர் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க என் கண்ணீர் தான் ரொம்ப முக்கியம் ஜெபத்துல.
அதை பக்கெட்டா பிடிச்சி ஆண்டவர் சமூகத்துல நான் வச்சுட்டா அந்த கண்ணீரை மட்டும் நான் சிந்தினேன்னா ஏதாவது கர்த்தர் செய்வார்னு. சரி, நம்ம சில நேரத்துல நம்முடைய வேதனைகள்லாம் நினைச்சு அழுதுறோம், கண்ணீர் விடுறோம், அது வேற. ஆனா கண்ணீர் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சீங்கன்னா ஜெபத்துல ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஏனென்றால் கண்ணீர் உங்களை எதுவும் பெற்று தந்துடும் சொல்லல வேதத்துல. அப்படி பெற்று தர்றதா இருந்தா இன்றைக்கு உலகத்துல வீட்டுக்கு வீடு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? கண்ணீர் விட்டவங்க வீடெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கணுமே? கிடையாது. கண்ணீர் விட்டவங்க கண்ணீர் விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க வேதனை எனக்கு புரியுது, அவர்களை நான் பரியாசம் பண்ணல, அவருடைய கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் வாழ்க்கையின் வெற்றியின் வழியை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கண்ணீர் அல்ல முக்கியம் ஜெபத்துல. ஜெபத்துல என்ன முக்கியம்னா நம்முடைய விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் முக்கியம்னா அப்ப என்ன முக்கியம்? கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஜெபத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட், மிகவும் முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தை தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அது முக்கியம்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அவருடைய வார்த்தை அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அதான் பார்க்கிறோம். அதனாலதான் 10 தடவை கிட்டத்தட்ட சொல்லி இருக்குது, தேவன் சொன்னார் சொன்னார் சொன்னார், வெளிச்சம் உண்டாகணும் சொன்னார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், சொன்னபடியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம். எங்க பார்த்தாலும் தேவன் சொன்னார் 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 என்று எழுதி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிற வரை எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. அவர் வாயை திறந்து சொல்லுகிற வரை அந்த இருள் மாறி ஒளி உண்டாகவில்லை. அவர் வாயை திறந்து சொல்லுகிற வரை சிருஷ்டிப்புகள் எதுவுமே உண்டாகவில்லை. மரம் செடி கொடிகள் உண்டாகவில்லை, மிருகங்கள் உண்டாகவில்லை. எந்த படைப்புமே எதுவுமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுமே அவர் வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் உண்டாகவில்லை. அவர் வார்த்தை சொல்லுகிற வரை அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமி மாறவில்லை. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில வச்சு நீங்க பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒரு சூழ்நிலையும் மாறப்போகிறது இல்லை. இருக்கீங்களா? நீங்க தலைகீழம் நின்று குட்டிகரணம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் கர்த்தர் ஒரு முறை வச்சிருக்காரு பாருங்க. கர்த்தர் சொல்ற, என்ன மாதிரி இரு, நீ என்ன போல உண்டாக்கி இருக்கிற உன்ன, அப்ப என்ன போல நடந்துக்க, உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்க விரும்புகிற, எப்படின்னு கத்துக்க, என்ன போல நீ இரு, என்னுடைய பிள்ளைய போல இரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? காரியங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா? சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? பொருளாதார சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? சரீர பலவீனங்கள் மாற வேண்டுமா? பலனாக மாற வேண்டுமா? ஆரோக்கியமாக மாற வேண்டுமா? என்ன மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும்? அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல தேவனுடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்து பேசாவிட்டால் பேசுகிற வரை மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது. எப்படி அவர் பேசுகிற வரை வெளிச்சம் உண்டாகவில்லையோ அதுபோல பேசுகிற வரை உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக போகிறது கிடையாது. இருக்கீங்களா? இதுதான் ஜெபத்தினுடைய பெரிய மேன்மை. பாருங்க, ஜெபம் என்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்கிறது ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளில், நம்முடைய கையின் பிரயாசங்களின் சூழ்நிலை, நம்முடைய உலகத்தின் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற நாம் காண முடியும், மாற்ற முடியும். எல்லாவற்றையும் தேவன் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த பூமியை மாற்றி அமைத்தாரோ, தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் மாற்றினாரோ, ஒழுங்கையும் ஆசீர்வாதத்தை எப்படி உண்டாக்கினாரோ வார்த்தையின் மூலமாக, அது மூலமாக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாயில வைத்து அதை ஜெபத்தில பேசி மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். இருக்கீங்களா? என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. அப்ப ஜெபம் என்கிறது நான் போய் கெஞ்சி மன்றாடி அவர்கிட்ட போய் அழுது புரண்டுகிட்டு இருக்கிறது இல்ல. அது ஒரு மாம்சீகமான ஒரு எக்ஸசைஸ். பாருங்க, எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து அங்க வந்து மாரல் அடிச்சுக்கிட்டு ஓன்னு புலம்புறாங்க. கிறிஸ்தவ ஜபத்துக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம மாரல் அடிச்சுக்கிட்டு புலம்புற கும்பல் அல்ல. ஐயோ ஆண்டவரே பாரும் பாரும், என் கஷ்டத்தை பாரும், என் துன்பத்தை பாருன்னு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லல கர்த்தர். கிறிஸ்தவ ஜபம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகள், தேவனை போல உண்டாக்கப்பட்டவர்கள், தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தியை தேவன் வார்த்தையில வைத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் என்ன விதமான சக்தி தேவைப்படுகிறதோ மாற்றுகிறதற்கு, எவ்வளவு வல்லமை தேவைப்படுகிறதோ அவ்வளவு வல்லமை கர்த்தர் வார்த்தையில வைத்திருக்கிறார் என்று அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை எடுத்து வைத்து உள்ளத்தில வாயில வைத்து அதை உள்ளத்தில போட்டு அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் நிறைவினால் வாயில பேசி தங்களை காரியங்களை மாற்றுகிறது தான் ஜெபமே ஒழிய நாம் கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது அல்ல. எபேசியர்
எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், நாம் தேவனை போலவே இருக்க வேண்டும் என்று. அதாவது be imitators of God என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை போலவே இருங்கள். தேவனை போலவே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? தேவனை போலவே தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையை பேசி அதிலே மாற்றங்களை காண்கிறாரோ, சூழ்நிலையில் மாற்றங்களை காண்கிறாரோ, அது போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எல்லாமே வார்த்தையினால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தை பேசுகிற வரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பேசின பிறகுதான் மாற்றங்கள் உண்டானது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் வார்த்தையினால் உண்டானது. வார்த்தை புறப்பட்டு செல்லுகிற வரை எந்த மாற்றமும் இல்லை. வார்த்தை தான் மாற்றத்தை உண்டாக்குகிறது. சரி, இரண்டாவது, மனிதன் தேவனை போலவே ஆவி மனிதனாய் இருக்கிறான். ஆவி மனிதனாய் இருக்கிறபடினாலே அவனும் தேவனை போலவே அதே லெவல் ஆஃப் ஃபெய்த், அதே விசுவாச அளவிலே வாழக்கூடிய ஆற்றலை, வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை, ஒரு சாத்தியக்கூறு அவனுக்கு இருக்கிறது. தேவனை போலவே அவனும் விசுவாசத்தை பயிற்சிவிக்க முடியும். தேவனை போலவே அவன் காரியங்களை செய்ய முடியும். தேவன் ஆவியா இருக்கிறார், இவனும் ஆவியா இருக்கிறான். தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ரட்சிப்பு அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறது? திவ்ய சுவாபத்துக்கு அவனை பங்குள்ளவனாக மாற்றி இருக்கிறது. ஆகவே தேவனை போலவே அவன் இருக்க முடியும். விசுவாசத்திலும் தேவனை போலவே அவன் இயங்க முடியும். நிறைய பேரு சரியா இவ்வளவு நேரம் ஒத்துக்கிட்ட இனிமேதான் கஷ்டமா இருக்குங்கிறாங்க. கடவுள் வேற, நம்ம வேற. கடவுளை போல நான் விசுவாசத்தில் இருக்க முடியுமா? அவர் எப்படி எல்லாம் செய்யறாரு, நான் எல்லாம் அதே மாதிரி செஞ்சிட முடியுமா? நான் சொல்லுகிறேன், 2 வசனம் சொல்றேன். 1, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுதா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க போய் வாசித்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்குது? விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலையும் ஒன்றும் கூடாது ஒன்றும் இல்லையா? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் எவ்வளவு சாதாரணமான ஆளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருவேளை புதுசா வந்து இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் இருக்குமானால் இதுதான். அது என்னவென்றால், நீங்கள் ஆவி மனுஷனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், அதுபோல நீங்கள் ஆவியா இருக்கிறீர்கள். இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு. ஆனால் அடிப்படையில் பார்க்க போனால் நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்களும் செய்யக்கூடிய ஆற்றல், திறமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்பன்னா ஏங்க எனக்கு நடக்கல அப்படின்னாதீங்க. ஏன் நடக்கலன்னா அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளல. அதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து, வார்த்தையில தான் எல்லாம் இருக்குதுன்றதை நம்பி, கர்த்தர் எப்படி வார்த்தையை பேசுகிறாரோ அதுபோல நாம் பேசுகிறதற்கு என்றைக்கு ஆயத்தமாகிறோமோ அன்றைக்கு எல்லா காரியங்களும் நமக்கு கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3வது ஒரு காரியம், தேவன் எல்லாத்தையும் வார்த்தையின் மூலமா தான் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். வார்த்தையின் மூலமா சிருஷ்டித்தார். வார்த்தை பேசுற வரைக்கும் ஒன்னும் உருவாகல, ஒன்னும் மாறல என்று சொன்னோம். தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் அதே போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே தேவனை போலவே ஆற்றல் விசுவாசத்தில் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னோம். 4வது ஒரு காரியம், God has never done anything without saying it first. முதலாவது ஒன்றை சொல்லாமல் தேவன் என்றைக்கும் ஒன்றையும் செய்ததே கிடையாது. சிருஷ்டிப்புல பார்த்துட்டோம், இப்ப மற்ற காரியங்களை பார்ப்போம். இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி, ரட்சகராக அனுப்பி, ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதை எப்படி செய்தார் அதையும் சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய தேவன் செய்ய இருக்கிற இந்த காரியங்களை தன்னுடைய வாயில வைத்து அதை அறிவிக்கிறான். ஏன் இந்த அறிவிக்கிறது முக்கியம்? பழைய ஏற்பாடு முழுக்க தீர்க்கதரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு எப்படி பிறப்பார், எப்ப பிறப்பார், என்ன நடக்கும், அவர் என்னவெல்லாம் செய்வார், கல்வாரி சிலுவை பற்றிய மிகப்பெரிய விவரங்கள் இங்கே பழைய ஏற்பாட்டிலே அடங்கி இருக்கிறது.
குட் ஃப்ரைடே அன்றைக்கு நான் அதை பிரசங்கம் பண்ண போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கல்வாரி சிலுவை குறித்த முன்னறிவிப்பு அங்க அடங்கி இருக்கிறது. அவ்வளவு விவரமாக ஏன் இதெல்லாம் முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார்? சொல்லாம பேசாம செஞ்சிடலாமே. நான் சொல்றேன், சொல்லாம தேவன் செய்கிறது இல்லை. எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் அவர் செய்கிறார். அவர் எதை செய்ய விரும்பினாலும் அதற்கு ஒரு ஆள் தேவை. அவர் அதை விசுவாசித்து அவர் அதை பேச வேண்டும். அதை சொல்லிட்டு தான் அவர் பிறகு செய்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவின் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அவர் மேசியாவை குறித்து சொல்லுகிறார், அறிவிக்கிறார். அவருக்கு என்ன விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே விளங்கி இருக்காது. அவருக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவர் புத்தி கெட்டாத ஒரு காரியங்கள், அவருக்கு விளங்காத ஒரு காரியங்கள். ஆனால் அதை சொல்லுகிறார், வாயை திறந்து சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன ஏசாயா என்ன சொல்றீரு? விளங்குதா உமக்கு நீ சொல்றதுன்னு கேட்டா எனக்கு விளங்கலப்பா, வாயில வருதானா? கர்த்தர் சொல்றார், அதனால நானு சொல்லுகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு விளங்கின பிறகு சொல்றது இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அதை சொல்லுகிறான். கர்த்தர் பாருங்க, அதை சொன்ன பிறகுதான் அது நிறைவேறுகிறது. ஏனென்று சொன்னால் அது நிறைவேற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் அந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறார். இதை எடுத்து சொல்லுகிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னா இது நிறைவேறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் கர்த்தர் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அவருடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல வேண்டும். யாராவது ஒரு மனுஷன் விசுவாசத்தில் அதை எடுத்து அறிவிக்க வேண்டும், அதை சொல்ல வேணும். என்ன நடக்க போகிறது என்பதை சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறது ஒரு மனுஷன் சொல்ல வேண்டும். சொல்லும் போது அந்த பூமியில காரியங்கள் நடைபெறுகிறது. அதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுக்கு எல்லாம் காரணம் அதுதான். ஏனென்றால் தேவன் செய்ய போகிற எல்லாவற்றையும் இந்த தீர்க்கதரிசிகள் முன்னறிவிக்கிறார்கள். வெறும் முன்னறிவிக்கிறது, போர்காஸ்டிங் மட்டுமல்ல, வார்த்தை முன்னால வருது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. மேசியா வரப்போகிறார், கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார், பாவங்களையும் சாபங்களையும் போக்க போகிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு மனுஷர் அதை விசுவாசித்து தன்னுடைய வாயை திறந்து இந்த பூமியிலே அதை பேச வேண்டும். பேசும்போது அந்த பூமியில் அது நிறைவேறுகிறது. எப்பேற்பட்ட ஒரு பிரின்சிபல் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஏன் இதை பேசினாதான் நிறைவேறும்னு சொன்னா, அந்த வார்த்தையில தானே அது நிறைவேறக்கூடிய வல்லமையை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆகவேதான் அதை பேசினாதான் நிறைவேறும். அதனாலதான் கர்த்தர் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதை முதல்ல பேசுறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறார். போல இங்க வா, இதை பேசுன்னு. ஏன் இந்த பூமியில் அப்படிதான் காரியங்கள் நிறைவேறும், இந்த பூமியில் அப்படிதான் காரியங்கள் உண்டாகும். அதனால்தான் பிடிக்கிறாரு. அதனால்தான் தீர்க்கதரிசிகள் வாயை திறந்து பேசுகிறார்கள். சரி, இதை எப்படி நாம் ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பயிற்சி வைக்கலாம்? எப்படி என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை, அது விசுவாசத்தால் நிறைந்திருக்கிற வார்த்தை. அப்ப கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளை எடுத்து நான் என்னுடைய வாயில வைத்து பேசும்போது, அவர் என்ன விசுவாசத்தை அந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறாரோ அது என்னுடையதாகிவிடுகிறது. அதை திரும்ப திரும்ப நான் பேசும்போது அந்த விசுவாசம் என்னை நிரப்புகிறது. நான் விசுவாசத்தால் நிரம்ப ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் எனக்குள்ள வருகிறது. உள்ள இருந்தாலும் வரும் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நான் அதை கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. கவனிக்கிறீங்களா? பக்கெட் எடுத்து ஊத்துறேன்னு வைங்க தண்ணிய, பக்கெட்ல தண்ணி இருந்தா தானே தண்ணி வெளியே வரும். அப்ப விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொன்னால், அப்ப அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொன்னால், அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. அப்ப எல்லாரும் விசுவாசமணியா விசுவாசமணியா விசுவாச குறைவியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா விசுவாசம் உள்ளே வந்து விட ஆரம்பிக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன், இங்க இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கூட விசுவாசத்துல வல்லவனாக முடியும். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை உள்ளத்துல வச்சு அதை வாயில வைத்து அதை பேசும்போது அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அந்த விசுவாசம் வந்து அந்த மனுஷனை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அதனால்தான் விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று சொல்லி இருக்கிறது. சரி, அடுத்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஏராளமா இருக்குது. அதை பற்றி தான் சொல்லி இருக்குது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள், சமாதானத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், வாழ்க்கையின் சகல நன்மைகளை குறித்த வாக்கு தத்தங்கள்,
உங்கள் நல்வாழ்வுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்கள், வேத வசனம் முழுக்க வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் தான் தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப இந்த வார்த்தை தான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், அல்லது நாம் இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களுக்குள் நுழைய வேண்டும் என்றால், அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய உள்ளத்துல வைத்து அதை பேசாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்திலும் நாம் நுழையவே முடியாது. ஒரு பெரிய லெசன் பாருங்க, வேத வசனம் முழுக்க சொல்லிடுது. அதனால்தான் ஜெபத்தில் இது ரொம்ப முக்கியம் என்று நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். அவ்வளவு பெரிய பலத்த கரத்தினால அற்புதங்கள்லாம் நடத்தி வெளியே கொண்டு வர்றார். கொண்டு வனாந்திரத்தில் வருகிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அன்றாடம் மன்னா கொடுக்கப்படுகிறது, அன்றாடம் தண்ணி கிடைக்கிறது, அற்புதம் நடக்கிறது, எல்லா விரோதிகளுக்கு மேல வெற்றி ஜெயமும் உண்டாகிறது. கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் எல்லா விதத்திலும். இருந்தாலும் பாருங்க, 40 வருஷம் அங்க அலைஞ்சு திரிஞ்சு அந்த 40 வருஷம் கர்த்தர் அவளை காத்தாலும் நல்லா வச்சிருந்தாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள அவன் நுழையவே முடியாம போயிடுச்சு. ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னாரு. இவன் வாயை திறந்து இந்த தேசம் என்னுடையதுன்னு சொல்ல மறுத்து விட்டான். அதான் ஏன் நுழையலன்னா அதான் பிரச்சனை. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாலும் பாருங்க, வேதவசனம் அற்புதமா சொல்லுது. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தேவதூதன் கட்டளை இட்டு அவர்களுக்கு முன்னால போக பண்ணாராம், வழியில எதுவும் ஆபத்து இல்லாதபடிக்கு. பரலோக தேவதூதர்களை கட்டளையிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் பத்திரமா சேருப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. வாக்கு தத்தம் பண்ணி இது உன் தேசம் ஒண்ணுது, உனக்கு நான் கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் இவர்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறார்கள்? அங்க ராட்சதர் இருக்கிறான், அங்க நாங்க வெட்டுக்கிளி போற இருக்கிறோம், அவனுக்கு எதிராக நாங்க ஒண்ணுமே இல்லை, அவன் இந்த உயரம் இருக்கிறானாக்கும், இப்படி இருக்கிறானாக்கும், மனுஷனை திங்கிற ஜாதியாக்கும், அது அப்படியாக்கும், அங்க போனா கொன்னே போடுவாங்களாக்கும், நம்ம எதுக்கு எகிப்தில இருந்து வந்தோம், அங்கேயாவது செத்து இருக்கலாமே. இதுதான் உங்களுடைய பேச்சு. இந்த பேச்சினாலே கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அதன்படிதான் ஆகும். ஏனென்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை ஏற்படுகிறது நீ இப்போ புரிந்து கொள்ளவில்லை. அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மக்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள், கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள், விடுதலைக்காக ஏங்கி கிடக்கிறார்கள். கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளை விடுவிக்கிறாரு. விடுவித்து அவ்வளவு அன்போடு அவளை நடத்தி வெளியே கொண்டு வருகிறார், எல்லாம் பண்றாரு. ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின எல்லாவற்றுக்குள்ளும் நுழையாமற் போய்விட்டார்கள். ஒரு சந்ததியே வனாந்தரத்தில் மரித்து போனது. இருக்கீங்களா? ஒரு முழு சந்ததி வனாந்தரத்தில் செத்து போனது. ஏன் என்று சொன்னால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின காரியங்களுக்குள்ள அவர்கள் நுழைய முடியல. ஏன்னா இந்த விசுவாசத்தின் அறிக்கைனா என்னன்னு அவர்களுக்கு புரியவே இல்லை. ரட்சிப்புக்குள்ள நாம் எப்படி நுழைகிறோம்? அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்கறாங்க, அது என்னையா அறிக்கை செய்யறது? விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுன்னு பேசுறாரு. என்னத்தை அறிக்கை செய்யறது? நானும் தான் கோயிலுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், நானும் தான் எவ்வளவு நான் ஒழுங்கா இருக்கணுமோ இருக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா நான் பண்றேன்னாக்கும். இவர் என்னமோ விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், அறிக்கை செஞ்சாதான் நடக்கும், அறிக்கை செய்யாம ஒண்ணும் நடக்காது. நான் தான் காமிக்கிறேன். இப்போ நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க. அவங்க அழிந்ததுக்கு காரணமே அவருடைய பேச்சு தான். வார்த்தையினால்தான் அழிஞ்சாங்க, வார்த்தையினாலதான் பிழைச்சிருக்கலாம். அதனால சொல்றார், ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை தெரிந்து கொள்கிறார், ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆனா அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. தங்களுடைய வார்த்தையின் மூலமாக தவறான காரியங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதில் அந்த வார்த்தை எடுத்து வாயில வைத்து அதை பேசி அதை விசுவாசித்து அதை பேசும்போதுதான் அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ள நான் நுழைய முடிகிறது. சுகம், விடுதலை, சமாதானம், செழிப்பு எல்லாவற்றுக்குள்ள நாம் நடக்க முடியும். எப்படி நடக்க முடியும்? அதற்கேற்ற வார்த்தைகள் நாம் எடுக்க வேண்டும், வாயில வைக்க வேண்டும், அதை பேச வேண்டும். இல்லைன்னா நடக்காது. ரட்சிப்பு எப்படி நடக்குது யோசித்து பாருங்க. ரட்சிப்பு எப்படி ரட்சிப்புக்குள்ள வந்தீர்கள்? பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், பாவத்துல கிடந்தோம், பலவீனரா இருந்தோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் கூட இல்லை. ஆனா ஆவியானவர் உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். வசனத்தை கேட்டோம், வசனத்தை கேட்ட உடனே உள்ளத்துல ஒரு அசைவு, பரிசுத்தாவியானவர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சாரு, உள்ளத்தை தொட ஆரம்பித்தார். தொட ஆரம்பிச்ச உடனே நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம். விசுவாசத்துல வந்தோம். என்ன பண்ணோம்? கர்த்தரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தோம், இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை செய்தோம்.
இயேசுவை நான் ஆண்டவர் அறிக்கை செய்யும் போது என்னுடைய ஆண்டவரா அவர் இருந்தாரா? நான் சொல்லுகிறேன், இயேசுவை நான் ஆண்டவரா அறிக்கை செய்யும் போது எனக்கு இயேசு ஆண்டவரா இல்ல, பிசாசு தான் ஆண்டவனா இருந்தான். பிசாசு ஆண்டவனா வைத்து பிசாசுடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் முன்னால நின்று என்னன்னு சொல்றேன், இன்று முதல் இயேசுவே நீர் என் ஆண்டவர். இன்னும் இயேசு என்னுடைய ஆண்டவர் ஆகல, ஆனா இயேசுவே என்னுடைய ஆண்டவர் நான் சொன்னதுனால அவர் ஆண்டவர் ஆனார். இருக்கீங்களா? இதுதான் பேட்டர்ன். இதுதான் இப்படிதான் எல்லாமே நடக்குது. ரட்சிப்பு எப்படி நடக்குதோ அப்படிதான் எல்லாமே நடக்கிறது. ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அப்படிதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். நான் அடிமைத்தனத்திலும் பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் அதன் சங்கிலியிலும் கட்டப்பட்டவனா இருக்கும் போது என் வாயை திறந்து இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நீர் ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்கிறேன், என் உள்ளத்தில் வாரும், என் ஆண்டவராய் நீரும், நீர் என் ஆண்டவர் என் ரட்சகர் என்று அறிக்கை செய்கிறேன் சொன்ன மாத்திரத்திலே அவர் என்னுடைய ஆண்டவரானார். சொல்லும் போது அவர் என்னுடைய ஆண்டவரா இல்லை, சொன்ன பிறகுதான் மாற்றம் ஏற்பட்டது. ஒளியின்மையும் வெறுமையுமா இருந்த பூமி, இருள் நிறைந்த பூமி, எப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன வெளிச்சம் உண்டாயிற்றோ அதுபோல சுவிசேஷத்தை ஒரு நாள் நான் கேட்டேன். தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அந்த வார்த்தையை நான் கேட்டு என் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்டு என் வாயில் திறந்து நான் பேசினேன். பேசும்போதுதான் வெளிச்சம் எனக்கு உண்டாயிற்று. என் இருள் நீங்கி பயங்கரமானது. That's why I pray every time, and Paul prays in the prayer in Ephesians chapter 1, is great prayer for the believers. ஆரோக்கியமாயிருக்கிறது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கிறது. அப்ப சுகத்தை குறித்த வசனங்கள் வார்த்தைகள் எடுத்தால் அது ஒரு டேப்லெட் மாதிரி. டாக்டர் ஒரு டேப்லெட்டை கொடுத்து தினந்தோறும் 3 வேளை போடுன்னு சொன்னார்னா, போட்டா 4 நாள் போட்டினா உனக்கு சுகமாகும்னு சொன்னார்னா எவ்வளவு கருத்தை எடுத்துட்டு போய் அதை கரெக்டா போடுகிறோம். ஏனென்றால் இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கிறது. அநேக பேர் இதை ரியலைஸ் பண்றது இல்லை பாருங்க. தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, சுகத்தை பற்றி, சரீர பலத்தை குறித்து அவர்கள் ஏதோ ஏளனமா நினைத்துக் கொண்டு அவருடைய அதனுடைய முக்கியத்துவம் அநேகருக்கு விளங்க, தங்களுடைய சரீர சுகத்தை குறித்த காரியங்கள் அவர்களுக்கு விளங்குகிறது இல்லை. எப்படி சுகம் உண்டாகிறது, எப்படி காரியங்கள் மாற முடியும், எப்படி பலவீனம் ஆரோக்கியமா மாற முடியும் என்கிற காரியங்கள் அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே என்ன பண்ணுகிறார்கள், கிறிஸ்தவ விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா சுகவீனமா இருக்கும் போது ரொம்ப அவநம்பிக்கையை பேசுவார்கள். ரொம்ப நாளா வியாதியா இருக்கிறோம் பிரதர், இந்த வியாதி இப்படியே இருந்ததுன்னா அவ்வளவுதான்றாங்க, ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதே டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தெரியல எப்படி தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதோ அது போலவே இந்த வார்த்தைகள், இந்த அவிசுவாசத்தின் வார்த்தைகள் அவருடைய உடலையே அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் மருந்து கொடுக்குறாருன்னு வைங்க, எழுதி மருந்து கொடுத்து இந்தாங்க எடுத்துட்டு போங்கம்மா, இதை அடுத்த 5 நாளைக்கு காலை மாலை சாயங்காலம் ஒரு மாத்திரை போடுங்க. 5 நாளைக்கு இல்ல, இதை காலை மாலை சாயங்காலம் தினந்தோறும் போடுங்க, சாகர வரைக்கும் இதை கரெக்டா போடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இது சாகர மாத்திரை, இதை தூக்கி முதல்ல கொண்டு போய் எங்க குப்பையில தான் போட்டுடணும், இதை போட்டா சாகதான் வேணும், இதை மாத்திரை எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட மாட்டோமா? அது போலதான் பாருங்க, அநேகர் தங்களுக்கு மரணத்தை உண்டாக்கக்கூடிய, சாவை உற்பத்தி செய்யக்கூடிய, வேதனை உற்பத்தி செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறபடினாலே அது என்ன ஆகுது, அப்பேற்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அது உருவாக்குகிறது. ஏதோ ஒரு நாள் பேசுறதுனால அது உருவாகவில்லை, பேசி 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 கடைசியில் என்ன ஆகிறது, பேசின காரியங்களை நம்ப ஆரம்பிக்கிறார்கள், அது உள்ளத்துல விசுவாசமாகிறது. அப்புறம் பேசும்போது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் அங்க பிரச்சனை பாருங்க. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும்னு சொல்லும் போது வெறும் வசனத்தை கேட்டா தேவனுடைய விசுவாசம் வரும்னு சொல்லி இல்ல, எல்லா விதமான விசுவாசமும் கேள்வியினாலதான் வருகிறது. அவிசுவாசம், அவநம்பிக்கை எல்லா இதனால வருகிறது, கேள்வியினாலதான் வருகிறது. வெறும் இந்த காரியங்களை மாற்றக்கூடிய தெய்வீகமான இந்த சக்தி, விசுவாசம் என்கிற சக்தி மட்டும் கேள்வியினால வர்றதில்லை. எல்லா விதமான தீமைகளை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் கூட கேள்வியினாலே தான் வருகிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். நம் காணாத சுகம், காணாத ஆரோக்கியம், காணாத
ஐஸ்வர்யம், நாம் இன்னும் பார்க்காத விடுதலை, இவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. அது என்னுடையது என்கிற ஒரு உறுதி நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அதான் விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? பயம் விசுவாசத்துக்கு ஆப்போசிட். அது எதனுடைய உறுதி நிச்சயமா இருக்கிறது? காணப்படாத என்னுடைய எல்லா பிரச்சனைகளுடைய உறுதியும் நிச்சயமா இருக்குது. அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன்ங்கிற உறுதியும் நிச்சயமா அது இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ் காரியம் பாருங்க. நான் விரும்பாத காரியங்கள், எனக்கு எது நடக்க கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அந்த காரியங்கள் எனக்கு நடக்கும் என்கிற உறுதியை நிச்சயத்தை எனக்குள்ள உண்டாக்குகிறது. பயம் இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து பயத்தையே பேசிக்கிட்டு, பயத்தையே பேசி பேசி அதையே எண்ணி அதையே தியானித்து அதையே வாயிலே உள்ளத்துல வைக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவள் விரும்பாத காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த விரும்பாத காரியம் நடக்கிறதுக்கு முன்னால அது நடக்கும் என்கிற நிச்சயமா இவங்க சொல்லுவாங்க. நான் எவ்வளவு பேர்ட்ட பேசிருக்காங்க, நிச்சயமா பிரதர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா நிச்சயமா இப்படிதான் நடக்க போகுது பிரதர், போச்சு பிரதர், அவ்வளவுதான் பிரதர், இதுல விடுதலையே இல்ல பிரதர்னு அவ்வளவு நிச்சயம் வந்துருது அவங்களுக்கு. நிச்சயத்தோட ஆரம்பிக்கல அவங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பயந்து அந்த பயம் அதிக அதிகமா ஆகி அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நாளடைவில் அது அதிகமாகி அப்படியே அந்த பயம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. இருக்கீங்களா? யோபு எழுதின யோபுவின் புஸ்தகத்தை திருப்போம். யோபுவின் புஸ்தகத்தில் பயத்தை குறித்து நிறைய நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இதை இங்கிலீஷ்ல வாசிட்டு இருந்தேன் பாருங்க. திடீர்னு ஒரு காரியம் எனக்கு அப்படியே புதுசா உதிச்சது மாதிரி இருக்குது. The thing that I greatly feared came upon me இருக்குது. The thing that I feared came unto me அப்படின்ற ரெண்டாவது சென்டென்ஸ். நான் அஞ்சது எனக்கு வந்ததுன்றது came unto me இருக்குது. came unto me என்ன அர்த்தம்? அது என்னிடத்துல வந்தது. எங்கேயோ போயிட்டு இருந்தது, இப்ப என்னிடத்துல வந்தது. எப்படி வந்தது? என்னுடைய பயம் தான் இதை மேக்னெட் மாதிரி இழுக்குது. தோல்விகளையும் தரித்திரத்தையும் சுகவீனத்தையும் பலவீனத்தையும் எல்லா தீமைகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக பயம் இருக்கிறது. அதுதான் அங்க நான் வாசிக்கிறேன். நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் அஞ்சும் போது, பயப்படும் போது நான் தீமைகளை அட்ராக்ட் பண்ணுகிறவனா மாறினேன். என்ன நோக்கி இழுக்க ஆரம்பித்து விடுகிறேன் தீமைகளை. எங்கெங்கயோ இருக்கிற தரித்திரத்தையும் தீமையும் பொல்லாப்பையும் என்னுடைய பக்கமாக என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது பாருங்க. தீமைகளை அட்ராக்ட் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள். அப்படியே காந்தம் மாதிரி ஒட்டிக்குது அது அவர்களோட. அப்புறம் என்ன சொல்றாங்க? என்னன்னு தெரியல பிரதர், கர்த்தர் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் பிரதர். நான் சொல்றேன், கர்த்தர் நீங்க எதை அனுமதித்தீங்களோ அதுதான் அவர் அனுமதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அனுமதிக்கிற அத்தாரிட்டி நீதான். நீ எதை அனுமதிக்கிற, நான் அதை அனுமதிக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல பிசாச அனுமதித்தாங்க. கர்த்தர் அனுமதிச்சாரு. கர்த்தர் சொன்னாரு, அவனை விடாத உள்ள என்னாரு, காட் இட், அதை பாதுகாத்துக்கொள் தோட்டத்தை. அப்படின்னா உள்ள விடாதுன்னு அர்த்தம். வந்தான்னா வெளியே விரட்டி அடின்னு அர்த்தம். கர்த்தர் அனுமதிச்சிட்டாங்க. சாத்தான ஏன் அனுமதிச்சான்னு தெரியல பிரதர். சாத்தான பேசுபடியா ஏன் அனுமதிச்சான்னு தெரியல பிரதர். அவன் ஏன் பேசுறான்னு தெரியல பிரதர். ஏன் இப்படி நான் விழும்படியா அனுமதிச்சான்னு தெரியல பிரதர். இதெல்லாம் பேசவே கூடாது பாருங்க. கர்த்தர் அனுமதிக்கிறது இல்ல, அனுமதிக்கிறது நாம் தான். நாம் எதை அனுமதிக்கிறோமோ அதுதான் கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் நமக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? சிலர் நினைக்கிறாங்க இவங்க கர்த்தருக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு. அவர் தாங்க அனுமதிக்கிறார். நான் என்ன பண்ண முடியும் பிரதர்? கர்த்தர் அனுமதிக்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. நான் என்ன சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடியும். இது கர்த்தருக்கு நீங்க கொடுக்குற மரியாதை இல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாதான் கர்த்தருக்கு மரியாதை. இந்த மாதிரி பாரம்பரியமான வெறும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கர்த்தருக்கு மரியாதையை கொடுக்கறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு இது கேவலமா இருக்குது, நான் அனுமதிச்சேன். என்னுடைய வார்த்தையை வாசித்து பாரு, என்னுடைய அன்பை புரிந்து கொள், என்னுடைய நோக்கங்களை புரிந்து கொள், நான் யார் என்பதை புரிந்து கொள், நான் உன்னை எப்படி உண்டாக்குகிறேன் என்பதை, உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். என்ன போல நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன், இவனை விடாதேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்புறம் நான் அவர் அனுமதிச்சாரு, கர்த்தர் அனுமதிச்சாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. அருமையானவர்களே, சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எங்கேயோ போயிட்டு இருந்தது, இங்க வந்தது. எப்படி தீமைகள்லாம் வருகிறது, எப்படி பொல்லாப்பு வருகிறது, எப்படி நம்மிடத்துல ஒட்டி கொள்ளுகிறது, எப்படி மேக்னெட் மாதிரி அதை இழுக்கிறோம்னு சொன்னா பயம். நான் சொல்லுகிறேன், பயத்துக்கு எதிரானது விசுவாசம். பயத்திலே வாழ்ந்து கொண்டுதான் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையில கவனத்தை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வைக்க வேண்டும். பயத்தின் வார்த்தைகள் அல்ல, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். ஜெபத்துல பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. அன்றாடம் பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. அன்றாடம் தேவனுடைய வார்த்தையை பேசினால்
உள்ள பயத்துக்கு பதிலாக விசுவாசம் பில்டப் ஆகும். விசுவாசம் பில்டப் ஆகும்போது என்ன ஆகிறது? இந்த தீமையான காரியம் எல்லாம் சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ பயம் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இல்ல, விசுவாசம் அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. இங்க வராதன் தள்ளி கொண்டிருக்கிறது. விசுவாசம் என்ன விட்டு அது நீங்கி போ. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் தேவன் எனக்கு தாபரமாயிருக்கிறார். என்னை காக்கிறவர் அவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இத பண்றதை விட்டுட்டு என்னமோ பிரதர் கடவுளுடைய செயல் எல்லாம் ஆண்டவனுடைய விளையாட்டு அது நடந்துகிட்டு இருக்குது, என் வாழ்க்கையில ஆண்டவன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அட கடவுளே, உங்க வாழ்க்கையை ஃபுட்பால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களை உருவாக்குறதுக்கு என்ன, உங்களை போட்டு அலக்கழிச்சு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுக்காக உருவாக்குனாரு. உங்க பிள்ளைக்கு நீங்க அதை பண்ணுவீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற நீங்க நேசிக்கிற ஒருவருக்கு அதை பண்ணுவீங்களா? கர்த்தர் நான் சொல்லுகிறேன், நல்ல தகப்பன், உங்கள் எல்லாரை காட்டிலும் அருமையான தகப்பன், ஒரு நாளும் உங்களுக்கு அதை செய்ய மாட்டார். அவர் சொல்றார், மேலான நோக்கங்களுக்காக உன்னை உண்டாக்குனேன், என்ன போல உண்டாக்கி இருக்கிறேன். உன்னுடைய ஸ்தானத்தை நீ எடுத்துக்கொள், நீ யார் என்பதை முதல்ல புரிந்துகொள். புரிந்து கொண்டு இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றது புரிந்துகொள். உனக்கு என்ன தேவை, என்ன வல்லமை தேவை, எந்த மலை ஒண்ணுமில்லாம ஆகணும், அத்தனை மலையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்குறதுக்கு வேண்டிய சக்தி இந்த வார்த்தைக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். அல்ல கண்ணை திறந்து இந்த வார்த்தையை பாரு, இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்துல வை. உள்ளத்துல வைக்கும்போது உள்ளத்துல விசுவாசம் வரும். வாயில பேசும்போது உள்ளத்துல விசுவாசம் வரும். உள்ளத்துல விசுவாசம் வரும்போது எல்லா தீமைகளும் பொல்லாப்பும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு எங்க நுழையலாம் பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க. ஆனா இங்க வந்தப்ப கேட்டு மூடி இருக்குது, இங்க காவலுக்கு ஆள் இருக்குது. விசுவாசம் அதனாலதான் ஷீல்ட் என்று வர்ணிக்கப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசம் என்னும் கேடயம். விசுவாசம் என்ன கேடயம்னா பாருங்க, இந்த சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிற கேடயம் நினைக்க கூடாது. அவங்க சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிற கேடயம் பாத்தீங்கன்னா அப்படி பிடிக்கிறான், இது வரைக்கும் தான் மூடி இருக்குது. குறிப்பா அந்த நெஞ்சு பகுதி தான் மூடி இருக்கு, ஏன்னா வந்து அங்க அடிச்சிடாது பிடிக்கி. இந்த விசுவாசம் என்ன கேடயம் அதை விட பெரிய கேடயம். ஏன்னு சொன்னா அவன் பிடிக்கிற கேடயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான் காப்பாத்தும், பின்னால இருந்து விட்டான்னா அம்பு புள்ள உள்ள போய் எப்படி வந்துடும். அதனால அந்த கேடயம் ஆகாது. இந்த விசுவாசம் என்னும் கேடயம் என்ற உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சுத்தி மூடி கொண்டிருக்கிற, என்னை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை என்ற வாயில வைத்து அதை என்ற உள்ளத்துல வைக்கும் போது, விசுவாசம் எனக்குள்ள வரும்போது நாளுக்கு நாள் என்னை சுற்றி ஒரு அரணை போல, ஒரு கோட்டையத்தை போல, ஒரு கோட்டையை போல, ஒரு அரணை போல, ஒரு கேடயத்தை போல, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை என் ஆவி, ஆத்மா, சரீரம், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம், என் குடும்பம் எல்லாவற்றையும் காக்கிற ஒரு கேடயம் போல அது உருவாகிறது. இருக்கீங்களா? அப்ப ஜெபத்துல நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும்? பிரயோஜனமற்ற வார்த்தைகளை அல்ல, அவநம்பிக்கையின் வார்த்தைகளை அல்ல. திருப்போம் கடகடனே ரோமர் கழுது நிருபம், ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதுல ஏற்கனவே சில காரியங்களை சுட்டி காண்பித்திருக்கிறேன், ஒரு காரியத்தை இன்றைக்கு மேலும் காண்பிக்க விரும்புகிறேன். 6 ரோமர் 10:6, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி. என்ன சொல்லுகிறது? விசுவாசம் எப்படி வேலை செய்கிறதாம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார், கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார். இயேசுவே நீர் இறங்கி வாரும், இயேசுவே நீர் ஏறு வாரும், இதெல்லாம் கிடையாது. விசுவாசம் அப்படி வேலை செய்யறது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும் பாருங்க. ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், காரியங்கள் மாற வேண்டும் என்றால், சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் எப்படி மாறணும்? அதான் சொல்லி இருக்கிறீங்க. எப்படி மாறப்போகிறது? இயேசுவே நீர் இறங்கி வாரும், எப்பொழுது ஆண்டவரே நீர் வருவீர், எப்போ ஏறி வருவீர் ஆண்டவரே, நீர் வர வேண்டும், நீர் கையை நீட்ட வேண்டும், நீர் காலை நீட்ட வேண்டும். சிலர் சொல்றாங்க, இதோ இங்கே போய் கொண்டிருக்கிறார் இயேசு, அதோ அங்கே வந்து விட்டார் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், விசுவாசம் அப்படி செய்யறது இல்லை. இதோ உன் மத்தியில வந்து விட்டார், உன் அருகாமையில் நிற்கிறார், அப்படியே சொல்லிருக்காங்க. இது ஒரு மெத்தட் பாருங்க.
நான் அந்த மெத்தட் யூஸ் பண்றது இல்லை. ஏன் யூஸ் பண்றது இல்லைன்னு அதாவது சொல்றேன் நான் உங்களுக்கு. என்ன இவர் மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன்றாரு. இதோ இயேசுவின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார், நீ அவரை தொடு. நான் சொல்றது இல்லை. அதை நான் என்ன சொல்றேன், விசுவாசமானது அவரை ஏறி வர பண்ணுகிறவன் யார், இறங்கி வர பண்ணுகிறவன் யார் என்று சொல்லுகிறது இல்லை. அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா 8ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசம் என்ன பண்ணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப உங்களுக்கு என்ன கூட வேணும்? என்ன நடக்க வேண்டும்? உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? நீங்கள் விரும்புகிறது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில மாற வேண்டியது என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி இருக்கிறது. இங்க சொல்லி இருக்கிறது நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தை கொடுக்கிற இந்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்து உள்ளத்துல வைத்து அதை நான் பேசும்போது எனக்கு என்ன மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற வாழ்க்கையில அது உண்டாகிறது. அதை போதிக்கும்படியா தான் சபை வச்சிட்டு இருக்கிறோம். இதோ இங்க வந்து விட்டார், அங்க வந்து விட்டார், இப்ப வந்து விட்டார், இதோ பின்னால போய்விட்டார், இதோ முன்னால வர்றாருன்றல்ல. நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை இதோ அதோன்லாம் இல்லை, இதோ இதுதான் வார்த்தை. இதை எடுத்து வாயில வையுங்கள், இதை உள்ளத்துல வையுங்கள். இதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து இதை பேச ஆரம்பியுங்கள். வாயில பேசுகிறது உள்ளத்துள்ள இறங்குகிறது, உள்ளத்தில் இருக்கிறது வெளியே விசுவாசம் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது. இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறப்போகிறது. இல்லையா, தோ வந்துட்டார் அதோ வந்துட்டார் கூட்டத்துக்கே நான் போறேன் அப்படின்னா சரி அங்க போங்க, அதுலயே இருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் யாராவது வந்து சொல்லணும் இதோ வந்து விட்டார் அதோ வந்து விட்டாருன்னு. அடுத்த தடவை கஷ்டமா இருக்குமோ அங்க போய் நிக்க வேண்டியதுதான், அவர் வந்தானே ஏதாவது சொல்லுவாருன்னு. நான் சொல்றது உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு கேடகம் மாதிரி ஆகி உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு நன்மை செய்கிறதும் தீமைகளை உங்களை விட்டு விலக்கி வைக்கிறதுமாகிய அப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு என்றைக்கும் செய்யும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து அது கொடுக்கும். அதை போதிக்கிறதுக்காக தான் இங்க சபை வச்சிருக்கிறோம். இதுக்கு தான் இவ்வளவு பண்ணி இங்க உட்கார வச்சிருக்கிற மொழிய இங்க வந்து குளிர் காஞ்சிட்டு போறதுக்கு இல்ல. இங்க வந்து இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். என்ன சத்தியம்? என்ன நடக்க வேணும்? என்ன மாற்றம் நேரிட வேணும்? எப்படி அது நடக்க போகிறது? வேற எப்படி நடக்க போறது இல்லைங்க. எப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள போனோம். பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை இதுலதான் இருக்குது. அதை சொல்லிட்டு சொல்றாரு 9ஆம் வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பை பற்றி சொல்லிடுது. எப்படி பெற்றுக்கொள்றது ரட்சிப்பு? இதோ வந்துட்டார் அதோ வந்துட்டார், இதோ வாங்கிக்கோ அதோ வாங்கிக்கோ இல்ல இல்ல இல்ல. விசுவாச வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தையை காது கொண்டு கேளு, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து அறிக்கை செய், இருதயத்தில் விசுவாசி. விசுவாசிக்கும் போது நீ ரட்சிக்கப்படுவாய். ஏறி வர போறாரா இறங்கி வர போறாரா என்ன ரட்சிக்கிறதுக்கு? கிடையாது. அதெல்லாம் வந்துட்டார் ஏற்கனவே. மேல இருந்தவர் கீழே இறங்கி வந்து, கீழே இறங்கி வந்தவர் பாதாளம் வரைக்கும் போய் திருப்பி மேல ஏறி வந்து நேரா போய் பரலோகத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப ஏறி வர்றதும் இல்ல இறங்கி வர்றதும் இல்ல. இப்ப சொல்றாரு வார்த்தையை அனுப்பிவிட்டேன், இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதை வாயில வைத்தால் உனக்கு உண்டாகும். இன்னும் ஒரு காரியம், யோபு 22ஆம் அதிகாரம். இதுதான் மெத்தட் பாருங்க. யோபு 22ஆம் அதிகாரம் பாருங்க. தெய்வீக சுகம் எல்லாம் வரும்போது, ஆமா நான் சொல்றேன் இல்லையா, கைகளை வைத்து ஜெபிக்கலாம், அது ஒரு முறை. கைக்குட்டை கூட கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க, அது கூட ஒரு முறை. நீங்க ஏன் பண்றது இல்ல? கைக்குட்டை அனுப்பலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. வீணா காடாமல்லு விலையை கூட அதிகமாக்க விரும்பல நான். அதை விட ஹையர் மெத்தட்ல போகலாம்னு பாக்குறேன் நான். கைக்குட்டை அனுப்புறது தப்பாயா? தப்புன்னு நான் சொல்லல. அதை விட ஹையர் மெத்தட் ஒன்று இருக்கு. என்ன மெத்தடு? நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையில விசுவாசம் இருக்குது. இல்லையா, ஆலிவ் ஆயில் வாங்கி அந்த மேடையில வச்சிருக்கலாம் இல்லையா? ஆல்டர்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணெய், அப்படியே தேவ பிரசன்னத்துல. அந்த எண்ணெய் எடுத்து பாட்டில நிரப்பி எங்களுக்கு எல்லாம் பின்னால் ஒரு சின்ன சின்ன 2 ounce பாட்டிலா போட்டு அதை மார்க்கெட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். ஆனா அதை விட ஹையர் மெத்தட்ல போக வருகிறேன். அது என்ன மெத்தடு? நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அதெல்லாம் பண்ணாம ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்றது காரணம் சொல்றேன் நான்.
நீங்க நினைக்க கூடாது அவர் பாருங்க அவர் ஒரு மாறிங்க, மத்தவங்க எல்லாம் அந்த கைக்கூட்டெல்லாம் அனுப்புறாங்க, எண்ணெல்லாம் அனுப்புறாங்க, அவர் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு, அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போவார், அவ்வளவுதான். சிலர் சொல்றாங்க அவர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன் பண்ணலன்னு சொல்றேன் நான். இது ஹையர் மெத்தடு, இதுதான் மெத்தடு, இப்படிதான் பண்ண சொன்னாரு. இதை பிடிச்சிக்காம எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் மெத்தட். ரட்சிப்பை பெறது முதற்கொண்டு கடைசி வரைக்கும் இதுதான் மெத்தடு. நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாச வார்த்தை, வாரந்தோறும் விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தை வந்து விசுவாச வார்த்தை, ஆனா அதுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கூடாது ஒண்ணுமே கிடையாது. இருக்கீங்களா? 22 யோபு 22 வாசிப்போம். 27 22 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஜெபத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு பாருங்க. இங்க யோபுனுடைய நண்பர்கள் ஆளாளுக்கு பேசுறாங்க. இதுல பேசி இருக்கிறதெல்லாம் தேவ வாக்கா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இதெல்லாம் இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு வேத வசனத்தை பகுத்து அறிய வேணும் என்று, இல்லையா? அப்படியே யாரோ ஒருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்து உங்களுடைய தங்க வசனமாக்கி கொள்ளக்கூடாது. இதை பகுத்து அறிய வேணும். கரெக்டா அதை டிவைட் பண்ணும். இது எப்படி, இது அப்படின்னு, இது என்ன சொல்லி இருக்குது, இது கரெக்டா, யார் இவன் சொன்னது, எந்த சூழ்நிலையில சொன்னா, இவன் என்னத்தையாவது புலம்புறானா, இல்ல சொல்லிட்டு அப்புறமா ஆண்டவரே என்ன மன்னின்னு இருப்பான், அதை கவனிக்காம எதை பிடிச்சிக்க கூடாது. அப்படிதான் சொல்லியிருக்கான் யோபு எல்லாம் பாருங்க. முதல்ல என்னென்னத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவரே நான் அலப்பி விட்டேன், வாயை பொத்திக்கிறேன், நீர் என்ன பேச, நான் வாயை மூடிக்கிறேன், நான் முட்டாள், இது நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட பிறகு அவனுடைய சிறையிருப்ப தேவன் திருப்பினாரு, இழந்ததெல்லாம் 2 மடங்கா பெற்றுக்கொண்டான். ஆனால் இன்னைக்கு நிறைய உலகம் முழுக்க கிறிஸ்தவ யோபுக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு யோபு தான் என்று இந்த முதல் 2-3 அதிகாரத்தை வச்சு அவன் சொன்னதே சொல்லி யோபுகளா ஆயிட்டு இருக்கிறாங்க. கடைசி 2 அதிகாரத்தை வாசித்தா திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வாசிக்கிறதே இல்லை. அதனால இந்த நண்பர்கள்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் நினைக்கிறேன் இவன் சொன்னதுலயே இது ஒண்ணுதான் ரொம்ப ஹை கிளாஸ் மெட்டீரியல். இது யோபுல நிறைய காரியங்கள் இருக்குது. அற்புதமான சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுல. யோபு ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. அதுல வந்து இந்த நண்பர்கள் சொன்னது ஆளாளுக்கு ஆளாள் அவனுடைய தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் பேசுறான். திடீர்னு நடுவுல ஒரு இன்ஸ்பயர்டு ஒரு இது வருது பாருங்க. அவன் சொல்லுகிறான், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். பா, நல்ல வார்த்தைகள், கேட்டா செவி கொடுப்பார்ன்றான். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அப்ப சொல்றான், ஜெபம்னா என்ன? விண்ணப்பம் பண்ண போறீர். என்ன விண்ணப்பம் பண்ண போறார்? 28ஆம் வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது. இஃப் யூ டிக்ரீ a thing, டிக்ரீ a thing சொன்னா நீ ஒரு காரியத்தை இது இப்படித்தான் என்று தீர்மானித்து அதை அறிவித்தால், நீர் ஒரு காரியத்தை இப்படிதான் எனக்கு என்று சொல்லி தீர்மானித்து அதை நிர்ணயித்து அதை அறிவித்தால் அது உமக்கு நிலைவரப்படும். The same shall be established for you. நீங்கள் எந்த காரியத்தை தீர்மானித்து இது இப்படித்தான் தீர்மானித்து அந்த சத்தியத்தை எடுத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய தீர்மானத்தை எடுத்து நிர்ணயித்து அதை அறிவித்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிலைத்திருக்கும். நான் தரித்திரன் அல்ல, தேவன் என்னுடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறபடினால் நான் குறைவில்லாதவன், தாழ்ச்சி எனக்கு கிடையாது, வெற்றி எனக்கு எப்போதும் உண்டு என்பதை நான் டிக்ரீ பண்ணினால், நான் அதை அறிவித்தால், நான் இது இப்படித்தான் என்று தீர்மானித்து விட்டு என் வாயில வைத்ததை அறிவித்தால் அது அப்படித்தான் எனக்கு இருக்குமாம், அது எனக்கு நிலைவரப்பட்டு விடுமாம். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்பதான் வெளிச்சம் வரும். இதுக்குதான் இப்ப ஆதியாகமத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. இருள்ல நின்று என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்குனார். எப்ப வெளிச்சம் உண்டாயிற்று? வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன ஒண்ணு உண்டாயிடுச்சு. இங்க யோபு அதே தான் பிரின்சிபல் பேசுகிறான், சொல்லுகிறான். யோபுடைய புஸ்தகத்திலே அதே பிரின்சிபலை தான் இங்கே வாசிக்கிறோம். அங்கே யோபுடைய நண்பர்ல ஒருத்தன் சொல்லுகிறான், நீர் விண்ணப்பம் செய்வீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பம்? நீர் ஒரு காரியத்தை இப்படித்தான் என்று தீர்மானித்து நிர்ணயித்து அதை உன் வாயினால சொல்லுவீர், அப்பொழுது உமக்கு வெளிச்சம் உண்டாகும். இருள் உன்னை இப்ப சூழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்ப இது மாறும் என்று பேசுகிறான் அவன். எப்ப அந்த யோபை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருள் மாறும்? எப்ப அவனுடைய சூழ்நிலை மாறும்? எப்ப அவனுடைய பிரச்சனை மாற போகிறது? எப்ப அவனுடைய இழப்புகள் எல்லாம் சரி கட்டப்பட்டு இழந்து போனதுக்கு 2 மடங்கு திரும்ப எப்ப வரப்போகிறது? அவன் சொல்லுகிறான், நீர் வேற விதமா ஒரு ஜெபம் பண்ண போறீர். அது ஜெபம் என்ன? இது இப்படிதான் என்று நீர் தீர்மானித்து சத்தியத்தை அறிந்து சில காரியங்களை தீர்மானித்து உங்களுடைய வாயை திறந்து அதை நிர்ணயித்து அதை அறிக்கை செய்யும் போது, இது இப்படிதான் என்று நீர் அறிவிக்கும் போது அது அப்படியே உமக்கு ஆகும்.
உங்களுடைய பாதையிலே வெளிச்சம் உண்டாகும். அநேகருடைய பாதையிலே வாழ்விலே இன்றைக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க விரும்பின காரியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இருளில வாழ்ந்தாச்சு, ரொம்ப நாளா இருளில சிக்கி இருந்தாச்சு, இருளில தவிச்சு கிடந்தாச்சு. எப்படி இதை மாற்றுகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய சாயல்ல உங்களை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு திறங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இரட்சகராக உங்களுடைய உள்ளத்தில் வரட்டும். உங்கள் ஆண்டவராக அவர் உங்களை அரசாளட்டும். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணட்டும். பிறகு அவருடைய வார்த்தையை எடுத்து செழிப்பின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகளை, விடுதலையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை குறித்தும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து அது உள்ளத்துல இறங்குகிறவர் அதை பேச ஆரம்பியுங்கள். இறங்கி உள்ளத்துல விசுவாசத்தை அது உண்டாக்கின உடனே திரும்பவும் பேச ஆரம்பியுங்கள். விசுவாசத்தை வெளியே புறப்பட்டு போக அனுப்புங்கள். மலைகளை பெயர்க்கும்படியாக அனுப்புங்கள். பேசுங்கள். மலைகள் தகத்தெறியும்படியாக அது பேசுங்கள். தீர்மானியுங்கள், இப்படிதான் இருக்க போகிறேன் என்று தீர்மானித்ததை அறிக்கை செய்யுங்கள். அது உங்களுக்கு நிலவரப்படும். அதுதான் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்கள் பாதைகளில் வெளிச்சம் உண்டாகும். இருக்கீங்களா? எழுந்து நிற்போம். இன்றைக்கு இதோட முடிப்போம். கைகளை உயர்த்தி எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். எந்த பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எதை நம்பி விசுவாசித்து எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை குறித்த உறுதி நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்க 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 உறுதி அதிகமாகும், நிச்சயம் அதிகமாகும். நம்பப்படுகிறவர்களின் உறுதி. பயந்து பயந்து வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு உங்க செவுத்தையே பார்த்துக்கிட்டு உங்க தாத்தா பாட்டி சொல்றதையே கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எது நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறீர்களோ அவைகளுடைய உறுதியும் நிச்சயமும் உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டாயிடும். இருக்கீங்களா? வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க உள்ளத்துல எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதை பற்றிய உறுதி நிச்சயம் உள்ளத்துல உண்டாகிறது. கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன். தேவனை போலவே விசுவாசத்திலே இயங்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன். வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்டாக்க முடியும். என்னுடைய இருள் நீங்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், பாரங்கள், வியாதிகள், இல்லாமை, குறைவு நீங்கும்படியாக மாற்றத்தை நான் ஏற்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறேன். நம்பிக்கையின் வார்த்தையை என்னுடைய வாயில வைக்கிறேன். என்னுடைய சரீரத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, என் கையின் பிரயாசங்களை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் ஆசீர்வாத வார்த்தைகளை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என் வாயில வைக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே விசுவாசம் பெருகுகிறது. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு வெற்றி மட்டுமே, ஜெயம் மட்டுமே, செழிப்பு மட்டுமே. தரித்திரம் என்னுடையதல்ல, வியாதி எனக்கல்ல, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவர், என்னை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துல நான் என்ன பண்ண வேணும்? தினந்தோறும் இதை டிக்ரீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய நிலை. கர்த்தர் என்னுடைய தேவன், உன்னதமான தேவன் என்னுடைய கர்த்தர். என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவரின் கோட்டை, என் அரண், என் ரட்சகர், என்னை சுகமாக்குகிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர், என் யெகோவா
ஈரேவாய் அவர் இருக்கிறார், எனக்கு எல்ஷதாய் அவர் இருக்கிறார். இதை நான் டிக்ரீ பண்ணிட்டேன். ஜெபம்னா அதுதான், நான் டிக்ரீ பண்ணணும். தினந்தோறும் ஜெபத்தில் நான் அறிவிக்க வேண்டும். இதை டிக்ரீ பண்ணும்போது அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது, நிலவரப்பட்டு விடுகிறது. அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில ரியலா அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே. ஒருவராவது எந்த காரணத்தை கொண்டு நம்பிக்கை இழக்கக்கூடாது. விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், தொடர்ந்து கேட்க வேண்டும், பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், ஜெயத்தை காண வேண்டும். பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மக்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். உள்ளம் நல்ல நிலமாயிருக்கிறது. வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் மிகுந்த பலனை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அல்ல வாழ்க்கையில் இதனுடைய பலனை அவள் காணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மாற வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்கள் உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை உண்டாக்கக்கூடிய வார்த்தை புறப்பட்டு சென்றிருக்கிறதே, அது அவளுடைய வாயில் இருக்கிறது, அவளுடைய இருதயத்தில் இருக்கிறது. நிச்சயமா இது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விதைத்ததை அவர்கள் அறுப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் நாளா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஒவ்வொருவரும் வெற்றிகளை காணட்டும், இந்த விசுவாசத்தை பயிற்சி வைக்கட்டும், பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில காணட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையின் சூழ்நிலையில மாற்றி அமைக்கட்டும். வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் விளங்கட்டும். உமக்கே கனமகிமை துதி யாவற்றை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். சாயங்கால ஆராதனையிலே வெற்றியை குறித்து போதித்து வருகிறேன். நிச்சயமா வராதவர்கள் நிச்சயமா வாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கி சென்றான், தெம்பாய் நீங்கி சென்றேன். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வான பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென், சுத்தமானேன். கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார். கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென், சுத்தமா